உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். அன்பார்ந்தவர்களே, சோதனை நம் விசுவாசத்தின் உறுதியை சோதிக்கும் ஒரு பரீட்சை. நம் மனம் இறைவனை தேட விரும்பினாலும் நம்முடைய பலவீனமான உடல் எளிதில் உலக இச்சைகளுக்கும் சோம்பலுக்கும் தீய எண்ணங்களுக்கும் அடிமையாகி விடுகிறது. விழிப்புணர்வு இல்லாத ஆன்மா வேலி இல்லாத தோட்டத்தை போன்றது. யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழைந்து அதை சிதைக்கலாம். விழித்திருத்தல் நம் எண்ணங்களையும் செயல்களையும் ஒவ்வொரு நொடியும் கவனமாக வைத்திருப்பதாகும். நாம் இறைவனிடம் வேண்டுவதை நிறுத்தும் நிமிடமே சோதனையின் பிடியில் சிக்கத் தொடங்குகிறோம். எனவே நம் பலவீனங்களை உணர்ந்து விழிப்புடன் ஜெபிப்பதே சாத்தானை வெல்லும் வழியாகும். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, சோதனைகளை வென்ற வெற்றியாளரே, இந்த புனிதமான தவ காலத்தில் உம்மை தேடி வருகிறேன். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று நீர் கற்றுத்தந்த ஜெபத்தை என் வாழ்வின் கேடயமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் உடல் வலுவற்றது, என் உள்ளம் எளிதில் தடுமாறக்கூடியது என்பதை நான் உணர்கிறேன். நான் வீழ்ந்துவிடக்கூடிய தருணங்களில் உமது தூய ஆவியின் எச்சரிக்கையை நான் கேட்க செய்யும். உலக இன்பங்கள் என்னை மயக்கும் போது சிலுவையின் தியாகத்தை என் கண்களுக்கு முன் நிறுத்தும். விழிப்புடன் இருந்து உம்மை வேண்டுவதற்கும் சோதனைகளை விவேகத்தோடு முறியடிப்பதற்கும் எனக்கு தேவையான மன உறுதியை தாரும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, போராட்டங்கள் வரும்போதுதான் உங்கள் விசுவாசம் எவ்வளவு ஆழமானது என்பது உங்களுக்கே தெரியும். சோதனை வருதே என்று அஞ்சி ஓடாதீர்கள். மாறாக இதை வெல்லும் ஆற்றலை இறைவன் எனக்கு தருவார் என்று முழங்காலிட்டு ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபத்தில் விழிப்புடன் இருக்கும்போது சாத்தான் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. உங்கள் பலவீனம்தான் இறைவனின் பலம் வெளிப்படும் இடம். இன்று விழிப்புடன் இருப்போம். சோதனையை ஜெபத்தால் முறியடிப்போம்.